ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ சிக்கன் குழம்பு கிரேவி வச்சு சில்லி சிக்கன் 65 அதான் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளாக மசாலா அரைச்சி ஊற்றாமல் வைக்கிறது தான் இந்த சிக்கன் குழம்பு. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கிராம்பு, மிளகு இதெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன். ஏன்னா மசாலா நம்ம தேங்காய் இதெல்லாம் மசாலாலாம் அரைச்சி ஊற்றாதனால ஸோ சிம்பிளாக வைக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு, சிக்கன் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் நேரம் மூடி வச்சேன். அதை எடுத்துகிட்டு கழுவி வச்சுருக்க சிக்கன் அதோடு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு விடுற மாதிரி தொளிச்சு விட்டோன்னா போதும். ஏன்னா தக்காளி இருக்கா, சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். மூடி வச்சோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சிக்கன் 65 ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்காக லெக் பீஸ் எல்லாம் 2 வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சி வச்சுட்டேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் இதை ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சேன். இதுதான் அதோட டைமு. அதுக்கப்புறம் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். வீட்டில் என்ன பசங்களுக்கு நம்ம அம்மா அப்பா வீட்டில் இருந்தாலே ஒரு சந்தோஷம்தான். அதுலேயும் அம்மா வீட்டில் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அம்மா எதாவது ஸ்பெஷல் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்றைக்கி கடைக்கு போகாமல் வீட்டில் இருந்தேன்னா கரெக்டாக இருந்துச்சு வேலை. நமக்கு உட்காரதுக்கு டைம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தீ கிடஞ்சி தீ அள்ளி கணப்பில் நிறையா போட்டு ஷெட்டில் கொண்டு போய் போட்டேன். இப்போ சிக்கன் நல்லா ஊறிட்டு அதை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 போட்டு பொரித்து எடுத்துட்டேங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு ஸ்பெஷல். எனக்கு வந்து காலையில் வச்ச மிளகு ரசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அத்தை புளித்துவையில் அரைச்சாங்க இல்லையா. ஸோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்னா சூடு பண்ணலாம், அப்படி இல்லைனா வச்சு சாப்பிட்லாங்க. 1 மாதம்னாலும் அது கெட்டே போகாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசமும் துவையில் வச்சு நான் சாப்பிட்டுக்குருவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களே. தேங்க்யூ.